Example 7.9. Evaluate the following integration of a sine inverse cos x into dx. அப்போ x to be lays in between 0 lesser than and equal to x க்கு pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0 lesser than and equal to x lesser than equal to pi. அப்போ I equal to integration of sine inverse cos x into dx அப்படின்னு கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி எழுதிடணும்னா இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் போட்டுட்டு காஸ் எக்ஸை நம்ம எப்படி பிரிக்கலாம் sin pi by 2 minus x into d அப்படின்னு நம்ம காஸ் எக்ஸ் அப்படி பிரிச்சுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இன்ட்டு dx. அப்போ காஸ் எக்ஸ் வந்து sin pi by 2. பையன்னா எவ்வளவு 180 by 2ன்னா என்னது 90 minus x அப்படின்ற மாரி நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ட்டு dx. அப்போ இன்டகிரேஷன் போட்டுட்டு 1 by sin x இன்வர்ஸ் என்னது 1 by sin x இன்ட்டு இந்த sin x. அப்போ இந்த sin xம் கேன்சல் ஆகிடும். மீதி pi by 2 minus x இன்ட்டு dx இருக்கும். அப்போ இன்டகிரேஷனில் இந்த pi by 2 மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்து போயிட்டோம்னா மீதி இந்த இடத்துல 1 minus x இருக்கும் இன்ட்டு dxஐ நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அந்த pi by 2 as it is அப்படியே இங்கே இருக்கும். 1 into dx நம்மளுக்கு இன்டகிரேஷன் பண்ணணும். மைனஸ் x to the power of 1 into dx அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற pi by 2 அப்படியே போட்டுக்கிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் dx 1 dx. அப்போ இன்டகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, dx வரக்கூடாது. dxஐ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? வெறும் x மட்டும்தான் வரும். அந்த மைனஸுக்கு மைனஸ் அப்படியே போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது x to the power of 1ன்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஞாபகம். இன்டகிரேஷன் ஆஃப் x to the power of n into dx equal to x to the power of n plus 1 bringing to the power as a denominator plus c அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ n is not equal to minus 1ன்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ n ப்ளஸ்னா இங்கே என்னது 1 இருந்தால் 1 plus 1 bringing to the power as a denominator 1 plus 1 plus c அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ pi by 2 into x pi by 2x மைனஸுக்கு மைனஸ் x 1 plus 1 2 by 2 plus c. அப்போ I equal to pi by 2x minus x square by 2 plus c அப்படின்ட்டு நம்ம ஃபைனலாக கொண்டு வந்துடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ புரியலாம். இந்த வீடியோவை ஒரு தடவை 2 தடவை போட்டு பார்த்துட்டு அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக போட்டு பாருங்கள். ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.